திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 10 பேர் கும்பலை போலீசார் கூண்டோடு கைது செய்துள்ளனர். பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்லா கட்டியவர்கள் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அண்மை காலமாக போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே கஞ்சா புழக்கம் தலைவிரித்தாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து கஞ்சா புழக்கத்தை அடியோடு உடைக்க பிஎஸ்பி தனஞ்சயன் உத்தரவின் பேரில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் திண்டுக்கல் சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக அந்த சாலையில் உள்ள கல்லூரி, ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தனியார் மருத்துவமனை பகுதிகளில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் சில இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர். உடனே அவர்களை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர். விசாரணையில் அனைவரும் முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். அதில் அவர்கள் பல நாட்களாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. பள்ளி கல்லூரி மாணவர்களை டார்கெட் செய்து கஞ்சா பொட்டலங்களை சப்ளை செய்ததும் அம்பலமானது. இதையடுத்து பாலசரவணன், கார்த்திக், மகேஸ்வரன், ருத்ரா பூபதி, நாகராஜன் உட்பட 10 பேரையும் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்கள் பதுக்கி வைத்திருந்த கஞ்சா மற்றும் 4 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். கைதானவர்கள் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனியில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் நடத்திய சோதனையில் ஒரே நாளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 10 பேர் கொத்தாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.